இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம tRNA அதாவது டிரான்ஸ்ஃபர் RNA அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது எல்லா CSIR நெட், அப்புறம் UGC நெட், TNPC, அப்புறம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், பயாலஜி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த tRNA ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து க்ளோவர் லீஃப் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த க்ளோவர் லீஃப் மாடல் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் நம்மளுடைய செல்ஸ்குள்ள இருக்கிற tRNA இருக்கும். பட் இதை டீடைல் ஸ்டடி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்மளுக்கு 1 2 3 4 ஸ்டெம்ஸும் ஒரு ஸ்மால் ஸ்டெம்மும் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த வி லூப் ஸ்டெம் வந்து இட் டிஃபர்ஸ் ஃபார் tRNA டு tRNA, ஒவ்வொரு tRNAக்கும் மாறுபடும். ஸோ இதுல மேல இருக்கக்கூடிய ஸ்டெம் தான் அக்செப்டர் ஸ்டெம். ஏன் அப்படின்னா இது வந்து அமினோ ஆசிடை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய பார்ட், அதனால இது அக்செப்டர் ஸ்டெம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு CCA சீக்வன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது சைட்டோசைன் அடினைன் சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ இந்த சீக்வன்ஸ் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3' எண்ட்ல இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் OH குரூப்போட அட்டாச் ஆயிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்செப்டர் ஸ்டெம்மே நம்மளுக்கு 7 to 9 பேஸ் பேர் ஸ்டெம்மா கொண்டதா இருக்கு. அண்ட் இதுல 5' டெர்மினல் நியூக்ளியோடைடும், அதுக்கப்புறம் 3' டெர்மினல் நியூக்ளியோடைடு எண்டும் வந்து நம்மளுக்கு இங்க பார்க்க முடியும். இப்போ பார்த்த மாதிரி தான். ஸோ 3' எண்டில் தான் நம்மளுக்கு சைட்டோசைன் இந்த CCA டெய்ல் இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து CCA டெய்ல் அப்படின்னு சொல்றோம் இந்த ரீஜியனை. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு அமினோ ஆசிட் லோட் ஆகப்படும். ஸோ இந்த அமினோ ஆசிட் எதுக்கு லோட் ஆகப்படுது அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ஆரம்பிக்கும் போது இந்த tRNA ஒவ்வொன்றும் அமினோ ஆசிட் லோட் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ இந்த அமினோ ஆசிடை லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பண்ணக்கூடிய என்சைம் எது அப்படின்னா அமினோ அசைல் tRNA சிந்தடேஸ். இதை வந்து தனியா நம்ம ஒரு வீடியோவா பார்க்கலாம். இந்த அமினோ ஆசிட் வந்து அட்டாச் ஆகக்கூடியது கோவேலன்ட்லி பாண்டடா இருக்கும் இந்த 3' எண்ட்ல இந்த OH குரூப் கூட. இந்த tRNAல இருக்கக்கூடிய இந்த CCA சீக்வன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சீக்வன்ஸ் வந்து என்சைம்னால ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு டிரான்ஸ்லேஷன் அப்போ அந்த அமினோ ஆசிட் லோட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். இதுதான் இப்ப முன்னாடி பார்த்தோம். இதே மோஸ்ட் ஆஃப் த ப்ரோகேரியாட் ஆர்கானிசம்ல இருக்கக்கூடிய tRNAவும் யூகேரியாட்ல இருக்கக்கூடிய tRNAவும் இந்த CCA சீக்வன்ஸ் வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும் இல்லைங்களா, டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அப்போ வந்து பைண்ட் ஆகக்கூடியது. அதனாலதான் நம்ம ஜஸ்ட் tRNA ஜீன் அப்படின்னு படிக்கும்போது நம்ம அமினோ ஆசிடோட படிக்கிறது இல்லை. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் நடக்கும்போது வந்து அட்டாச் ஆகக்கூடிய அந்த அமினோ ஆசிட். அடுத்த லூப், அதாவது அடுத்த ஸ்டெம் எது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா டி லூப். இந்த டி லூப் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 4 to 6 பேஸ் பேர் இருக்கக்கூடிய ஸ்டெம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 பேஸ் பேர் இருக்கு. ஸோ இதனால ஜாயிண்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு. இந்த ஸ்டெம்மோடைய எண்ட் வந்து நம்மளுக்கு டைஹைட்ரோ யூரிடின் கொண்டதா இருக்கும். அதனால தான் இதை டி அப்படின்னு சொல்றோம், பிகாஸ் ஆஃப் டைஹைட்ரோ யூரிடின். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த டி ஸ்டெம். இந்த டி ஸ்டெம்மை டி சை லூப் அப்படின்னு சொல்லலாம். இந்த சை எப்படி வந்தது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய யூரிடினோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சேஞ்சா இருக்கிறதுனால இதை வந்து சியூடோ யூரிடின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சியூடோ யூரிடின்னு சொல்றதுனாலதான் இந்த சை சிம்பிள் போடுறாங்க அங்க. ஸோ அதனால இதை டி சை சி லூப் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அது அந்த சை அப்படின்றது வந்து சியூடோ யூரிடினை குறிக்கக்கூடியது. இதை மாடிஃபைடு யூரிடின் அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு 5' இருந்து 3', அதாவது இங்க இந்த 5' இருந்து 3' ரீஜன்ல டி சை சி ஜி ஏன்ற சீக்வன்ஸ்ல இருக்கும். அதனால இதை வந்து டி சை சி ஸ்டெம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா இங்க பார்க்க போற சின்ன லூப் வந்து வி லூப், வேரியபிள் லூப் அப்படின்னு சொல்றோம். இந்த வேரியபிள் லூப் எங்க பார்க்க முடியும் அப்படின்னா டி சை சி லூப்புக்கும் அப்புறம் ஆன்டிகோடன் லூப்புக்கும் இடையில தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த tRNA ஸ்ட்ரக்சர் இது இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்கலாம், இப்படி டேர்ன் ஆகியும் இருக்கலாம். ஸோ நம்ம இந்த வி லூப் கண்டிப்பா நம்மளுக்கு டி ஸ்டெம்க்கும் ஆன்டிகோடான் ஸ்டெம்முக்கும் நடுவில் தான் பார்க்க முடியும். இது வந்து சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 to 21 பேசஸ் கொண்டதா இருக்கும். ஸோ டிஃபர்ஸ் சம் இதில் 3 பேஸ் பேர் கொண்டதா இருக்கும், சம் இதில் லாங் ஸ்டெம்மா இருக்கும், 21 பேஸ் பேர்ஸ் கொண்டதா இருக்கும். வி லூப்ல 10 பேசஸ்க்கு மேல இருந்தா அதை கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றோம். இப்போ இதே வி லூப் வந்து ரெஸ்ட், அதாவது கம்மியா இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம கிளாஸ் 1 அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றோம். இப்போ நம்ம பார்க்க போற லாஸ்ட் ஸ்டெம் வந்து ஆன்டிகோடான் ஸ்டெம், அதாவது ஆன்டிகோடான் லூப். இங்க கீழே இருக்கக்கூடிய ஆன்டிகோடான் ஸ்டெம் ஆர் ஆன்டிகோடான் லூப்.
இந்த லூப் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா எப்பொழுதும் இது வந்து 3 கோடான் கொண்டதா இருக்கும். இந்த ஆன்டி கோடான் லூப் வந்து 5 பேஸ் பேர் கொண்ட ஸ்டெம்மா இருக்கும். இதுல வந்து ஆன்டி கோடான் 3 யூனிட்ஸ் ஆஃப் 3 நியூக்ளியோடைட் கொண்டதா இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு இந்த mRNAல போய் கரெக்டான 3 கோடானை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது போய் அட்டாச் ஆக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3 ஆன்டி கோடான் இருக்கு இல்லைங்களா, இது ஒவ்வொரு டிஆர்என்ஏக்கும் டிஃபர் ஆகும். ஸோ அதனால ஒவ்வொரு டிஆர்என்ஏக்கும் டிஸ்டிங் ஆன்டிகோடான் இருக்கும். ட்ரிப்ளெட் சீக்வன்ஸ் இதுதான் நம்ம ட்ரிப்ளெட் சீக்வன்ஸ் அப்படின்றோம். இந்த ட்ரிப்ளெட் சீக்வன்ஸ் கரெக்டான mRNAல போய் ஐடென்டிஃபை ஆகி அட்டாச் ஆகக்கூடிய சீக்வன்ஸ். இந்த 3 சீக்வன்ஸும் ஈச் இண்டிவிஜுவல் அமினோ ஆசிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர்ஸா இருக்கும். சம் கேசஸ் இப்போ கரெக்டான அட்டாச்மெண்ட் ஆக முடியாத சில கேசஸ்ல அப்போ இது வந்து இந்த கோடான் ஊபிள் பேஸ் பேரிங் ஃபாலோ பண்ணும். எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நியூக்ளியோடைட்ல இந்த 3 சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரிப்ளெட்ல ஃபர்ஸ்ட் நியூக்ளியோடைட் இப்போ இதுக்கு கரெக்டான பேரா அட்டாச் ஆக முடியல அப்படின்னா, இப்போ இனோசைன் கொண்ட ஒரு சீக்வன்ஸ் வந்து அட்டாச் ஆகி அதை மேட்ச் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணக்கூடியதுனால நம்மளுக்கு வந்து டிஆர்என்ஏ இப்போ 61 பேஸ் பேர் அதாவது 61 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு 31 tRNA இருந்தா போதும். அதை வச்சு நம்ம வந்து இந்த 61 டைப்ஸையும் மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம ஊபிள் பேஸ் பேரிங் அப்படின்னு சொல்றோம். இந்த tRNA இன்கேஸ் சேம் அமினோ ஆசிட் கூட அட்டாச் ஆக இருந்தா அதை ஐசோடைப்ஸ் அப்படின்னும், இப்போ சேம் ஆன்டிகோடான் கொண்ட சீக்வன்ஸா இருந்தா அதை ஐசோ அக்செப்டர்ஸ் அப்படின்னும், இப்போ இதுல போத் சேமா இருந்து பட் சில பிளேசஸ்ல வந்து டிஃபர் ஆக இருந்தா டிஃபர் இன் அதர் பிளேசஸ் அதை ஐசோ டீகோடர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். டிஆர்என்ஏ ஒரு 3D மாடல் இது. ஸோ இப்போ டிஆர்என்ஏ பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல பார்க்க முடியும். இப்போ இந்த டிஆர்என்ஏவோட ஆன்டிகோடான்ல இருக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா அமினோ ஆசிட் செயின் ஃபார்ம் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் புரோட்டீன் ஃபார்ம் பண்றதுக்கு. இந்த அமினோ ஆசிட் செயின் ஃபார்ம் பண்ற ப்ராசஸை டிரான்ஸ்லேஷன் சொல்றோம். இந்த பிக்சர்ல உங்களுக்கு பார்க்க முடியும். இதை பெப்டைட் சிந்தசிஸ் பண்றது மூலயமா இந்த அமினோ ஆசிட் செயின் ஃபார்ம் ஆகப்படுது. ஸோ இந்த அமினோ ஆசிட் செயின் ஃபர்தர் லாங் செயினா கன்வெர்ட் ஆகப்பட்டு எண்ட் ஆனதுக்கு அப்புறம் வர்றது தான் நம்மளுடைய புரோட்டீன். அதாவது ஃபைனல் ஃபோல்டிங்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வர்றது தான் நம்ம புரோட்டீன். ஸோ இந்த புரோட்டீன் ஃபார்மேஷனுக்கு இந்த டிஆர்என்ஏ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுல ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆர்என்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பிரைமரி ஸ்ட்ரக்சரா இருக்கும், இல்ல செகண்டரி ஸ்ட்ரக்சர் நாம பார்க்கக்கூடிய க்ளோவர் லீஃப் மாடல். ஸோ நமக்கு தெரியும் க்ளோவர் லீஃப் அப்படின்னா ஒரு 4 லீஃப் கொண்ட அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லீஃப் மாடல் இருக்கக்கூடியது இந்த மோஸ்டா இருக்கக்கூடிய செகண்டரி ஸ்ட்ரக்சர். அப்புறம் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த எல்லா ஸ்ட்ரக்சருமே சிமிலரா தான் இருக்கும். அதாவது எல் ஷேப்டு 3D ஸ்ட்ரக்சரா இங்க பார்க்கக்கூடிய இந்த எல் ஷேப்டு 3D ஸ்ட்ரக்சரா தான் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு கரெக்டா ரைபோசோம்ல இருக்கக்கூடிய சப்யூனிட்ல நம்மளுக்கு இங்க அட்டாச் ஆகக்கூடிய இந்த சைட் தான் நம்ம வந்து பி சைட், ஏ சைட், அதுக்கப்புறம் இ சைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த எல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் தான். எல் ஷேப்டு 3D ஸ்ட்ரக்சர் தான். இது வந்து அடாப்டர் மாலிக்யூலா இந்த டிஆர்என்ஏ ஒரு அடாப்டர் மாலிக்யூலா வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த டிஆர்என்ஏல என்ன இருக்கு, ஆர்என்ஏ இது நம்மளுக்கு தெரியும். ஸோ முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டிஎன்ஏல இருந்து நம்மளுக்கு சிந்தசிஸ் ஆகக்கூடியது தான் இந்த ஆர்என்ஏ. ஸோ இந்த ஆர்என்ஏ உடைய ஃபோல்டிங் நடந்ததுக்கு அப்புறம் வர்றது தான் நம்மளுடைய இந்த டிஆர்என்ஏ. ஸோ இந்த டிஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆர்ம்ஸோட கொண்ட இந்த ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த டிஆர்என்ஏல எப்படி அமினோ ஆசிட் வந்து ஃபிட் ஆகுது அப்படின்றத படிப்போம். அதை அமினோ அசைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தேங்க்யூ.